ஓகே, இன்றைக்கி ஏப்ரல் 7 ஃபிஷ்ஷிங் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. வழக்கம் போல் பால்ராஜ் அண்ணன் அப்புறம் புது நண்பர் ஒருத்தர் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஒரு குட்டைக்கு சின்னோண்டு குட்டியாக இருக்குது, இதுக்குள்ளே வந்திருக்கிறோம். பாருங்கள், எல்லாம் அவங்கவுங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட எக்யூப்மெண்ட்டையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். இதுக்குள்ளே ரீலு எல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த பக்கெட் இருக்கிற மீன் வந்து சவாமல் இருக்கிறதுக்கு, துண்டு வந்து ரொம்ப வெயில் அடித்தா தலையில் போட்டுக்கிறதுக்காக எல்லாமே செட் பண்ணியாச்சு. ராடு ரீல் எல்லாருமே ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஆல்ரெடி ஃபஸ்ட் காஸ்டிங் பண்ணிட்டாரு. கேட்டர் பில்லர் போயிட்டு இருக்குது. இங்கே மீன் குழம்புது நல்லா, நம்மளும் அடித்து பார்ப்போம். அங்கே அண்ணன் ஒரு மீன் அடிச்சிட்டாரு, அது வந்துட்டே இருக்குது. செம்ம கேட்டர் பில்லர் போட்டு அடிச்சிருக்கிறாரு. பேக் எங்கே அங்கே இருக்கா? பேக் எடுத்துட்டா? கரெக்டாக 1 கிலோ வரும். ஏய் அடி, என்ன அடிச்சிட போகுது அதுப்பா. போன வர கேட்டர் பில்லருக்கு நல்லா அடி விழுது. அடுத்து 2வது மீன் அடிச்சிட்டாங்க அந்த அண்ணன். கேட்டர் பில்லரை அடி நொக்குது. நமக்கு இன்னும் மாட்டல, ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டமான நேரமாக இருக்குது. ஒரு மீன் எனக்கு அடிச்சது. இங்கே என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ட்ராக் வந்து நேற்றுக்கு லூஸில் வச்சுருந்தேன், அதை டைட் பண்ணாமல் விட்டுட்டேன். மீன் பட்டுக்குள்ளாட்டி போயிடுச்சு, நல்லா மாட்டிச்சானா. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம். அதெல்லாம் என்றைக்குமே ட்ராக் வந்து டைட்லேயே இருக்கணும் போல் இருக்குது, மறந்துடுறேன் நான். அங்கே தோழர் ஒரு மீன் அடிச்சிட்டாரு, அவர் பேரும் ஆல்பர்ட் தான். அண்ணா, பவுலண்ணா, பவுலண்ணா, அங்கே மீன் அடிச்சிருக்கா, வர சொல்கிறாரு. அங்கே வர சொல்கிறாங்கண்ணா, அங்கே வர சொல்கிறாங்க, அங்கே வர சொல்கிறாங்க. நமக்கு தான் இன்றைக்கி பேட் லக் ஆகி போச்சு. இந்த ட்ராகுனால் லூஸ் வச்சதுனால மீன் வந்து டைட்டாக இழுக்க முடியல. சரி, ட்ரை பண்ணுவோம், என்ன மாட்டுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அந்த ஸ்பாட்லேட்டு வேறு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதோட 3 மீன் அடிச்சிருக்கிறோம். போடல 3 மீனும். இந்த தோழர் பேரும் ஆல்பர்ட், இவர் இப்போ தான் ஒரு மீன் அடிச்சிருக்காரு. அண்ணா ஆல்ரெடி 2 மீன் போட்டாங்க. எனக்கு தான் ரொம்ப சோகமான நிகழ்வாக ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் அது ரேட்டுனால மீண்டு வர முடியல. இந்த ட்ராகை வந்து லூஸ் பண்ணி வைக்கணும்னு வச்சது, டைட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக நல்லா ஹூக்கப் ஆகி இருந்தது, அதை டைட் பண்ணி இழுக்க தெரியல. அண்ணன் அப்புறமேட்டு தான் சொன்னாங்க, அப்படி மறந்துட்டேன்னா இந்த நூலில் கையை வச்சுக்கோ, நல்லா டைட்டாக இருக்கும், அப்புறம் இழு அப்படின்னாங்க. சரின்ட்டு இப்படியே மனசை தேத்திட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போது ஃபைனலாக அடுத்து இன்னொரு ஏரிக்கு வந்திருக்கிறோம். இன்னும் எந்த ஸ்ட்ரைக்கும் அடிக்கலை. இப்போ இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் இந்த தாமரை குளத்தில் ஒரே தாமரையாக இருக்குது, ஸ்பேஸ் கொஞ்சம் தான் இருக்குது. வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இங்கே ஒரு 2 டைம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறோம். பார்ப்போம், ஏதாவது அடித்தாக்கா சொல்கிறேன். இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. இப்போது ஃபிஷ்ஷிங் வந்து முடிஞ்சு போச்சு. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே காஸ்டிங் பண்ண முடில. செம்ம வெயில் அடிக்குது. மழை பெஞ்சது 2 நாளாக, அதுக்கேற்ற மாரி வெயில் அடி சொல்லுன்னு அடிக்குது. அதனால் காஸ்டிங்கை முடிச்சிட்டோம். இனிமேல் நாளைக்கு நாளன்னைக்கு காலையிலே வந்து பார்க்க வேண்டியதான். காலையிலே வந்தால் தான் நல்லாயிருக்கும்.
ஆனால் காலையிலே நமக்கு ஒர்க் இருக்கிறதுனால வர்றது கஷ்டமாக இருக்குது. 9 மணிக்கு மேலே தான் வர முடியுது. ஒரு 6 மணி போல் வந்தாக்கா நல்லா காஸ்டிங் பண்ணலாம் 3 மணி நேரம். ஆனால் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா அரச மரத்து நிழலாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். குளு குளுன்னு இருக்குது. இதை விட்டு வெளில போனால் மண்டை காஞ்சிரும், அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. சரி, அடுத்தது பார்க்கலாம். வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு வந்தோம். அதுக்குள்ளே இந்த ஊரில் சேர்ந்த ஒரு சகோதரர் வந்துட்டு இங்கே மீன் நிறையா இருக்குது, இந்த குட்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த குட்டை இல்லை, இதுக்கு அந்தாண்ட அங்கே நிறையா குழி குழியாக இருக்குது தான், அதில் மீன் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இப்போது பால்ராஜ் அங்கே பார்க்க போயிருக்கிறாரு. நாங்கள் போயிட்டு இதில் மீனை தான் இருக்கான்னு சொல்லிவிட்டு போட்டு பார்க்க போகிறோம். கடைசியாக எனக்கு ஒரு மீன் கொடுத்துருக்குறாங்க. 2 மீன் பால்ராஜ் அண்ணன் பிடிச்சாங்க, ஒரு மீன் வந்துட்டு ஆல்பர்ட் பிடிச்சாரு. அவருக்கும் என்னோடய பேர் தான். ஸோ புதுசாக அவர் அன்றைக்கி மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கூட பேசுனது. இருந்தாலும் நான் ஒரு இப்போ தான் ஆக்டிவாக மேலே ஏறிது. மீன் பாருங்கள், ஆக்டிவ் ஆகிடுச்சு. தண்ணியில் இருந்ததும் அப்படி நீந்துது. 3 மீன் பிடிச்சோம்மா, சரின்ட்டு ஆளுக்கு எனக்கு ஒரு மீன் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஒரு மீனை விட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. 4 நாளாக எங்கள் ஏரியில் போட்டுகிட்டே இருந்தேன். சில மீன் அடிக்கும், விட்டுடுவேன். சில மீன் அடிக்கவே அடிக்காது. ரொம்ப நேரமாக ஈவினிங் டைம் ட்ரை பண்ணி எந்த மீனுமே அடிக்காது. இன்றைக்கி ஒரு மீனை அடித்து விட்டது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அதை அவங்கள்ட்டே சொல்லி புலம்பிகிட்டே இருந்தேன், போகிற இடம் ஃபுல்லாக ஒரு மீனை விட்டுட்டேன்னு. அப்புறம் கடைசியாக போகல எனக்கு ஒரு மீன் கொடுத்தாங்க. இது கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு மீனை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மீனை பார்க்கக்குள்ளே கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருக்குது. ஆக்டிவாக ஆகிடுச்சு. இந்த மீன் தண்ணி இல்லாமல் தான் கறந்தது, இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்குது, மேலே துள்ளுது. ஸோ இதை வறுத்து சாப்பிடுவோம். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். வறுத்து சாப்பிட்டுட்டு இந்த விரால் மீனை வறுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. எனக்கு அந்த டேஸ்ட் வேறு ஒட்டிக்கிச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு இந்த டைம் பார்ப்போம். தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். கொஞ்சம் ஒரு 4 பீஸ் வந்து மீனை வறுத்துருக்குறேன். குழம்பு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு வாய். நல்லா புளியை காய்ச்சி ஊற்றி சூப்பராக இருக்குது குழம்பு, மணமாக. குழம்பு மீன் நல்லா கறியாக இருக்குது ஆஸ் யூஷுவல். வறுத்த மீன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண பார்ப்போம். வறுத்த மீனை இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். சூடாக இருக்குது. கறி தான் அப்படியே இந்த மீனில் ஃபுல்லாக அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா உப்பு போட்டு மசாலா போட்டு வறுத்தது வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி குழம்பு மீன் ப்ளஸ்ஸு வறுவல் மீன் ரெண்டுமே